நெக்ஸ்ட்டு தமிழில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தகுதி வழக்கு. தகுதி வழக்கு பார்த்தோம்னா 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கால் கழுவி வந்தான். அதாவது வந்து பிறரிடம் வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாத சொற்களை வந்து அதுக்கு இணையாக வேறு ஏதாவது சொற்களாக போட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் இடக்கரடக்கல். இப்போ கால் கழுவி வந்தான், இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததை வந்து நம்ம வந்து டீசெண்டாக தமிழில் சொல்கிறது கால் கழுவி வந்தான் அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மங்களம். மங்களம் அப்படி தான் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா புரியும். இயற்கை எய்தினார் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி மங்களமில்லாத சொற்களை வந்து இந்த மாதிரி வேறு சொற்களால் போட்டு அந்த மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது இறந்து விட்டார், செத்தார் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக மங்களமில்லாத சொற்களை வந்து மங்களமான அதாவது மங்களமில்லாத சொற்களை வந்து வேறு சொற்களால் குறிப்பதை வந்து மங்களம்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா குழுவுக்குறி. அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பொன்னை பறி, ஆடையை காரை. அப்போ பொன்னை பறின்னு இப்போ யார் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கோல்டு செய்கிற பொற்கொளர்கள் வந்து பயன்படுத்துகிற சொல்லு. அதே மாதிரி ஆடையை காரை அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா யானை பாகர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. இது என்னென்னா கோட் வேர்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு குழுவுக்கு மட்டுமே அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பொருள் விளங்குற மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து குழுவுக்குறி. இதைத்தான் இங்கே எழுதியிருக்காங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது என்னது அப்படின்னா இடக்கரடக்கல். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக குறிப்பிடுவது மங்களம். ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி. அடுத்து பார்த்தோம்னா வினா எத்தனை வகைப்படும்? வினா வந்து 6 வகைப்படும். விடை வந்து பார்த்தோம்னா 8 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வினா, விடை வந்து 8. இப்போ வினா என்ன டைப்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அதாவது வந்து அறிவினானா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டு கேட்குறது. அதாவது வந்து நமக்கு தெரியும், ஆன்சர் தெரியும், இருந்தாலும் அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற செக் பண்ணுறக்காக நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா, அது வந்து அறிவினா. அறியா வினானா அப்படியே ரிவர்ஸ், ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸ்ட்டு கேட்குறது. அவங்க நிஜமானுமே தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கேட்குறது வந்து அறியா வினா. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா இந்த கவிதையின் பொருள் யாது இந்த மாதிரி கேட்குறது. அடுத்து ஐய வினா. ஐய வினா என்னென்னா டவுட்டில் கேட்குறது. அதாவது வந்து இந்த செயலை செய்தது நீயா இல்லையா அவர்களா அந்த மாதிரி டவுட்டில் ஆன்சர் தெரியாமல் டவுட்டில் கேட்குறது வந்து ஐய வினா. அடுத்து கொழல் வினான்னா அதாவது வந்து நம்ம ஏதாவது வாங்கிறதுக்காக இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா கூட இப்போ ஏதாவது சிறுகதைகள் நூல்கள் இருக்கின்றனவா அப்படின்னு போய் நம்ம கேட்குறது, அதை வாங்கிக்கிறதா இந்த பை பண்ணுறதா வாங்கிக்கிறதா கேட்குறது கொழல் வினா. கொடை வினானா என்னென்னா எங்கிட்ட 2 இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்னா எங்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னா கொடுக்குறதுக்காக கேட்குறது வந்து கொடை வினா.